இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இன்சிடெண்ட் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு நிகழ்வு. அதில் எவ்வளவு இங்கிலீஷ் கேள்விகள் ஃப்ரேம் பண்ண முடியுமோ ஃப்ரேம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். ஸோ இங்கிலீஷில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறீங்க, இங்கிலீஷில் ரிப்ளை நீங்களே கொடுக்குறீங்க. ஸோ ஒரு இன்சிடெண்ட் பேஸ்டில் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இங்கிலீஷ் பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே தமிழ் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். எத்தனை கொஸ்டின்ஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுது பாருங்கள். இதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணணும். தட் இஸ் த எக்ஸசைஸ். ஒரு இங்கிலீஷ் பேசேஜிலேருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன் டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் மெனி டவுட்ஸ். மாணவர்கள் நிறைய சந்தேகங்கள் கேட்கின்றனர். ஐ கிளியர் தேர் டவுட்ஸ் ஆல்வேஸ். நான் எப்பொழுதும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வை கொடுக்கின்றேன். இந்த பேராகிராஃப்லேருந்து எத்தனை கேள்விகள் ஃப்ரேம் பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு நிறையா கேள்விகள் உருவாகும். அதை இங்கிலீஷில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளெல்லாம் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஆர் ஆன்லைன் கிளாஸஸ் கோயிங் ஆன்? ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போய்கிட்டு இருக்கா, நடந்துக்கிட்டு இருக்கா? எஸ், ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன் டெய்லி. ஆமாம், ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. வாட் டு யூ டீச்? நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்க? ஆர் யூ ஏபிள் டு டீச்? உங்களால் டீச் பண்ண முடியுதா? ஆர் தி ஸ்டூடெண்ட்ஸ் லிசனிங்? மாணவர்கள் கவனிக்கின்றனரா? இந்த கேள்விகளுக்கு நம்ம பதிலும் சொல்லலாம். இப்போ ஆர் ஆன்லைன் கிளாஸஸ் கோயிங் ஆன்? எஸ், ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன். கேள்விக்கு விடையும் சொல்லிட்டோம். வாட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங்? த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங். மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றனர். மாணவர்கள் என்ன செய்கின்றனர்? மாணவர்கள் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கின்றனர். அடுத்த கேள்வி, ஆர் யூ ஏபிள் டு டீச்? எஸ், ஐ ஆம் ஏபிள் டு டீச். இந்த மாதிரி நீங்களே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லணும். ஆர் தி ஸ்டூடெண்ட்ஸ் லிசனிங்? எஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லிசனிங். இந்த கேள்விகள் WH டைப் கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம், வேர்பல் கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம். 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இருக்குது. மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். இப்போ அனதர் பேராகிராஃப். எஸ்டர்டே வி ஹேட் பிரெட் அண்ட் பட்டர். நேற்று எங்களுக்கு பிரெட் அண்ட் பட்டர் மட்டுமே இருந்தது. டுடே ஐ வாண்ட் பிரெட் அண்ட் ஜாம். ஸோ ஆஸ்க் த குக் டு பை ஜாம். ஈஸியான பேராகிராஃப் தான். இதிலிருந்து எத்தனை கேள்விகள் ஃப்ரேம் பண்ண முடியும்? அதுக்கு நீங்கள் பதிலும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பழகணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே? நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம்? வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே? ஸோ இந்த கேள்வியை உருவாக்குறப்ப அது என்ன டென்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் யோசிப்பீங்க. அது பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. நேற்று என்ன சாப்பிட்டோம்? ஸோ அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் வரும், கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தப்பு இனிமேல் வராமல் பார்த்துக்கணும். வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே? டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். நேற்று அப்படிங்கிறதுனால ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே? டிட் வர்றதுனால ஈட் வருது. வாட் டு யூ வாண்ட் டுடே? டூ வந்துருச்சு பாருங்கள் அடுத்த கொஸ்டினில். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட் டுடே? ஐ வாண்ட் பிரெட் அண்ட் ஜாம். ஸோ அதுக்கு ஆன்சர் டுடே ஐ வாண்ட் பிரெட் அண்ட் ஜாம். ஒய் டு யூ வாண்ட் தேட் டுடே? அது ஏன் இன்றைக்கி வேணும்? ஒய் டு யூ வாண்ட் தேட் டுடே? ஏன் உங்களுக்கு இன்று அது வேண்டும்? ஹூ இஸ் கோயிங் டு பை ஜாம்? ஜாம் யார் வாங்க போகிறா? ஹூ இஸ் கோயிங் டு பை ஜாம்? இஸ் ஜாம் அவைலபிள்? ஜாம் அவைலபிளாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்கணும், பதிலும் நீங்கள் சொல்லணும். வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே? இதுக்கு பதில் வி ஏட் பிரெட் அண்ட் ஜாம் எஸ்டர்டே. வி ஏட் பிரெட் அண்ட் ஜாம் எஸ்டர்டே. வாட் டு யூ வாண்ட் டுடே? ஐ வாண்ட் பிரெட் அண்ட் ஜாம் டுடே. ஒய் டு யூ வாண்ட் தேட் டுடே? எதுக்கு உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு அது வேணும் இன்னைக்கு? ஐ லைக் பிரெட் அண்ட் ஜாம். ஐ லைக் பிரெட் அண்ட் ஜாம். ஸோ ஐ வாண்ட் தேட் டுடே. ஹூ இஸ் கோயிங் டு பை ஜாம்? யார் வாங்க போகிறாங்க? ஐ ஆஸ்க் த குக். சமையல்காரர். ஐ ஆஸ்க் த குக் டு பை ஜாம். இஸ் ஜாம் அவைலபிள்?
ஜாம் அவைலபிளாக இருக்கா? ஜாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குதா? எஸ், ஜாம் இஸ் அவைலபிள். நோ, ஜாம் இஸ் நாட் அவைலபிள். இது நெகட்டிவ் கொஸ்டின். ஓகே, எஸ் ஜாம் இஸ் அவைலபிள், நோ ஜாம் இஸ் நாட் அவைலபிள். ஸோ ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃபை நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டாக பார்த்துக்கணும். அந்த இன்சிடெண்ட்லேருந்து நீங்கள் நிறைய கேள்விகள் ஃப்ரேம் பண்ணணும். அந்த கேள்விகளுக்கு இங்கிலீஷில் ஆன்சர்ஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே நடந்து போகிறீங்க, பஸ் ஸ்டாப்பில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பேசஞ்சர்ஸ் பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இதிலேருந்து எத்தனை கேள்விகள் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியுது, அந்த ஃப்ரேம் பண்ண கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இதை கேஷுவலாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.